பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்களின் ஒளி நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். நம்முடைய கண்களில் இருக்கிற தேவன் கொடுத்த ஒளி நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கி மகிழ்ச்சியாக்குகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளம் பூரிப்பாகும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்திகளை நாம் படிக்கும் பொழுது, அந்த நற்செய்திகளை கேட்கும் பொழுது அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய கண் சரீரத்துக்கு விளக்கு, வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய கண் தெளிவாயிருந்தால் நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு குருடனை, கண் தெரியாத ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்தார். இயேசு தம்முடைய கரங்களை அவன் கண்களின் மேல் வைத்து, இப்பொழுது எதை காண்கிறாய் என்று அவனிடத்திலே கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் மறுபடியும் அவருடைய கைகளை அவனுடைய கண்களின் மேல் வைத்தார். மறுபடியும் வைத்து அவனை பார்த்து கேட்டார், இப்பொழுது என்ன காண்கிறாய்? அப்பொழுது அவன் சொன்னான், இப்பொழுது யாவற்றையும் நான் தெளிவாய் காண்கிறேன் என்று. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை தெளிவாயிருக்க வேண்டும். நம்முடைய பார்வை தெளிவாயிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் தெளிவாயிருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவின் கரங்கள் நம்மை தொடும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவாகிறது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை தொட்டிருக்கிறார், ஆனாலும் தெளிவான பார்வை இல்லை. இன்னும் ஆண்டவர் ஒரு முறை கூட நம்மை தொடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கண்களை தெளிவாக மாற்றி நம்முடைய பார்வையை தெளிவாக்குவார். காரணம், நாம் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தெளிவுள்ளவர்களாய், தெளிந்த பார்வை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இயேசு நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இந்த பூமியானது இருளாயிருந்தது,
ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவருடைய வார்த்தை வந்தவுடனே வெளிச்சம் உண்டானது, இருள் விலகி போனது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் பிரகாசிக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறார். நம்முடைய இருதயங்களிலே அவருடைய வார்த்தை பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூர தேசத்திலிருந்து நமக்கு ஒரு நற்செய்தி வந்தது. அதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றின ஒரு நற்செய்தி. நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு ஒளியுள்ள ஒரு ராஜ்யத்துக்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாய் போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த நற்செய்தியை கொடுத்தார். அந்த நற்செய்தி நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது, நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறது. வசனத்தை இரவும் பகலும் கருத்தாய் தியானிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பிக்கிறவர்களாய், அவருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி நாம் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மில எந்த இருளும் தங்க முடியாது. நாம் எப்பொழுதும் வெளிச்சமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் அவருடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல வெளிப்பட்டது. அவரால் பேசாமல் இருக்க முடியவில்லை. பேசாமல் இருப்பேன் என்று அவர் தன்னை அடக்கி கொண்டு பார்த்தார். ஆனால் வார்த்தையை சொல்லாமல் அவரால் இருக்க முடியவில்லை. காரணம், அந்த வார்த்தை எலும்புகளில் அடைபட்டு அக்கினியைப் போல பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில அக்னியாய் பற்றி எரியும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய இருதயம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத கவலைகள், பாரங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தை உன்னிப்பாய் நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவாய் இருக்கும், நம்முடைய இருதயம் வெளிச்சமாயிருக்கும், நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கும். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாய் செய்ய போகிறார். நான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கண்களின் ஒளி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி இருதயத்தை பிரகாசிப்பிக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பிரகாசித்து இருதயத்திலே பூரிப்பாகி ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவருடைய நற்செய்தி ஒவ்வொரு எலும்புகளையும் இன்றைக்கு புஷ்டியாக்கி பலப்படுத்தி அவர்கள் வல்லமையாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ஆண்டவருடைய பலன் அவர்களை நிரப்பட்டும். ஒளி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.